Shri Gurubhyo Namaha. Hello parents and my dear students. I welcome you all on behalf of TQM Department of Shri RNGM Group of School to this online training academy, Ekaleva. So today our topic is on one of the quality concept 5S and its application. So before we go in detail about what is 5S, we have to know where it is all about. So the 5S has started in a Toyota Motor Corporation. So it has been implemented in a Toyota Motor Corporation which belongs to, it's one of the Japanese company. So why it is called 5S? So why this has been termed as 5S? So நம்ம வந்து ஒரு பேர் வைக்க முடியும், அந்த பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். So அதே மாதிரி இந்த கான்செப்ட்டுக்கு 5S அப்படின்னு ஏன் பேர் வந்தது? So if you think about this 5S, it involves 5 steps. So there is a 5 steps involved to practice this 5S. So all these 5 steps, okay, in Japanese, the names start with the letter S. So the first step, seri. Seri means sort. The English translation for seri is sort. Seitan. Seitan means set in order. Seiso. Seiso means shine. Sekiso, standardize. Shitsuke means sustain. So if you note, all these 5 steps have started with the letter S. The same even in the English translation, if you check, all these 5 steps will start with the letter S. So this 5S is being termed as a 5S concept. So what is the meaning of this 5S? So 5S is nothing but system of an organizing space by which you can perform your work in a more efficient, effective and a safe manner. Purpose of 5S. So why this 5S is needed? So it helps to discipline ourselves. So நம்ம வந்து ஒழுக்கப்படுத்துறதுக்கு இது உபயோகப்படுத்துறாங்க. Conduct daily audit and take corrective action. ஸோ நம்ம சுற்றி இருக்கிற இடத்த வந்து நம்மளே வந்து ஆய்வு பண்ணி அதில் இருக்கும் தவறுகள், அதில் இருக்கும் பிரச்சனைகளை நம்ம வந்து கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு சொல்யூஷனை இல்லை கரெக்டிவ் மெஷரை நம்ம எடுக்கிறதுக்கு இந்த 5S வந்து யூஸ் ஆகுது. இட் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் நான்-கன்ஃபார்மிட்டி. நான்-கன்ஃபார்மிட்டி இன் சென்ஸ், ஒரு இடத்துல ஒரு பொருள் அங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொருள் இல்லை வேறொரு இடத்துல வந்து மாற்றி வச்சுருக்காங்க. இட் இஸ் நான்-கன்ஃபார்மிட்டி. அப்நார்மலிட்டி. ஸோ அந்த தன்மையில் அது இல்லை, அந்த பொருள் வந்து உடஞ்சிருக்கு, இல்லை வந்து பிரிண்டரில் இங்க் வந்து ரீஃபில் பண்ணலை. ஸோ இட் இஸ் அன் அப்நார்மல் வே. ஸோ நார்மல்லேருந்து வேறுபட்டு இருக்குது. ஸோ அப்நார்மலிட்டி அண்ட் டிஸ்கிரிபன்சி. ஸோ 10 பொருள் இருக்க வேண்டிய இடத்துல 9 பொருள் தான் இருக்குன்னா தென் இட் இஸ் அ டிஸ்கிரிபன்சி. ஸோ இந்த 5S கான்செப்ட் இட் ஹெல்ப் அஸ் டு ஃபைண்ட் நான்-கன்ஃபார்மிட்டி, அப்நார்மலிட்டி அண்ட் டிஸ்கிரிபன்சி. So what if this 5S is not practiced? So இந்த 5S நம்ம வந்து பின்பற்றலன்னா நம்மளுக்கு அதில் ஏற்படும் விளைவுகள் என்ன? ஸோ இந்த புகைப்படத்தை பாருங்கள், இது வந்து ஒரு கிட்ஸோட ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொருள் வந்து அங்கே இங்கமாக இறஞ்சி கிடக்குது. அந்த புக் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா புக்ஸை வந்து ஒழுங்காக அரேஞ்ச்டாக அடுக்கி வைக்கல. ஸோ கீழே பொருள் இருக்குது, டஸ்ட் பேக் அங்கேயே இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு குழந்தை வந்து அதுக்கு தேவையான ஒரு பொருளை போய் எடுக்குது. அதுக்கு ஒரு புக்கு தேவைப்படுது, இல்லை ஒரு எக்ஸாம் பேட் தேவைப்படுதுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்? போய் இந்த இடத்துல தேடும், எங்கே இருக்குது, கட்டில் அடியில் இருக்கா, இல்லை ஷெல்ஃபுக்கு பின்னாடி ஏதாவது விழுந்து கிடக்குது. ஸோ அந்த குழந்தை வந்து அந்த பொருளை போய் தேடும். ஸோ அந்த தேடுற நேரத்தில் வந்து அதோட டைமை வந்து அது வேஸ்ட் பண்ணுது. ஸோ த ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வில் பி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அந்த குழந்தை வந்து டைம் அங்கே வேஸ்ட் பண்ணுது, கரெக்டாக? ரெண்டாவது வேஸ்ட் ஆஃப் ஸ்பேஸ். இப்போ இந்த ரூமில் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்க வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரூமில் வந்து அந்த 2 குழந்தைங்க உட்காந்து அதோட ஹோம்ஒர்க்கோ இல்லை வந்து அதோட டாய்ஸை வச்சு விளையாடுறாங்களோ இல்லை வந்துட்டு ஒரு பொயட்ரி எழுதுகிறாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்து செய்ய முடியுமா? இல்லை, அந்த இடமே இல்லாத மாதிரி இருக்குது அந்த இடத்துல. அந்த குழந்தைங்க வந்து எங்கே வந்து இங்கே உட்காந்து விளையாடும் இல்லைன்னு அதை ஹோம்ஒர்க்கை செய்ய முடியும்? ஸோ அங்கே வந்து அவங்கள அந்த ஸ்பேஸை அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க. காம்ப்ரமைஸ் குவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம போய் வந்து நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையில் வர அவுட்புட் ரிசல்ட் வந்து 100% குவாலிட்டியாக தரமாக இருக்காது. ஸோ அந்த குழந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு சூழலில் போய் படிக்கணும், எக்ஸாமுக்கு படிக்கணும்னா அந்த குழந்தையால் நிம்மதியாக உட்காந்து படிக்க முடியாது. அதோட மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ அங்கேயும் பொருள் எரிஞ்சிருக்கும், அது வந்து அதை தான் பார்க்க அதுக்கு தோணும்.
ஸோ பீஸ்ஃபுல்லாக உட்காந்து அந்த குழந்தையால படிக்க முடியாது. ஸோ அங்கே வந்து அதோட காம்ப்ரமைஸை நம்ம வந்து இழக்கிறோம். ஸோ வி ஹேவ் காம்ப்ரமைசிங் அ குவாலிட்டி. காம்ப்ரமைஸ் எக்யூப்மெண்ட். ஸோ நம்மளுக்கு தேவையான பொருள் இருக்கும். உதாரணத்துக்கு அந்த குழந்தைக்கு ஒரு கால்குலேட்டர் தேவைப்படுதுன்னா அந்த கால்குலேட்டர் இந்த ஷெல்ஃப்லேயோ இல்லை கீழே எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த கால்குலேட்டர் இருந்திருக்கும். ஆனால் அந்த குழந்தையால் அதை போய் அதை தேடி எடுத்து அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ ஒரு எக்யூப்மெண்ட் அந்த குழந்தைக்கு இருக்குது, ஆனால் தேவைப்படும் நேரத்தில் வந்து அந்த குழந்தையால் எடுத்து அதை யூஸ் பண்ண முடியல. ஸோ அங்கே வந்து அந்த குழந்தை வந்து அதை காம்ப்ரமைஸ் பண்ணுது, ஒரு எக்யூப்மெண்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுது. ஸோ யூ ஆர் காம்ப்ரமைசிங் யுவர் எக்யூப்மெண்ட். நெக்ஸ்ட், காம்ப்ரமைஸ் சேஃப்டி. ஸோ இந்த மாதிரி இறஞ்சி கிடக்கிறனால நாளைக்கு அந்த குழந்தை போய் ஏதாவது விளையாட நினச்சா அந்த குழந்தைக்கு தடுக்கி கீழே விழ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை கீழே இருக்கும் ஏதாவது ஒரு கூர்மையான ஆப்ஜெக்ட் வந்து அந்த குழந்தை காலை கிழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட சேஃப்டியை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். ஹைட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி அன்டைடியாக இருக்கும் போது அதில் இருக்கும் பிரச்சனைகளை அது வந்து மூடப்படுது. ஸோ வந்து என்ன பிரச்சனை இருக்குது, ஒரு பொருள் அங்கே உடஞ்சிருந்தா கூட நம்மளுக்கு தெரியாது அந்த பொருள் அங்கே உடஞ்சி இருக்கா அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஹைடிங் தி ப்ராப்ளம்ஸ். ஸோ வாட் இஃப் 5S இஸ் ப்ராக்டிஸ். ஸோ நம்ம 5S ப்ராக்டிஸ் பண்ணாதால அதோட விளைவுகள் என்ன நம்ம பார்த்தோம். அதே 5Sஐ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் ஆல் த எஃபெக்ட்ஸ் வில் டர்ன் டு பி அ பெனிஃபிட். ஸோ நம்மளுக்கு வந்து எது வந்து எஃபெக்டாக இருந்தோ அது பெனிஃபிட்டாக மாறிடும். ஸோ இந்த புகைப்படத்தை பாருங்கள், நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்த அதே புகைப்படம் தான் இது. ஸோ இங்கே வந்து அந்த இடத்த க்ளீனாக ஆர்கனைஸ்டாக, ஸோ ஒரு ஷெல்ஃபில் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல வந்து வைக்கணும்னு யோசித்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு பொருள் அந்த குழந்தை போய் எடுக்கணும், அதோட புத்தகத்தை போய் எடுக்கணும்னா அதை போய் டக்குன்னு போய் அந்த ட்ராயோ இல்லை அந்த கபோர்டையோ எடுத்து அந்த புத்தகத்தை எடுத்துடலாம். ஸோ அங்கே என்ன ஆகுது, அந்த சேஃப் டைம் அவங்க வந்து டைமை சேவ் பண்ணுறாங்க. So waste time is changing into save time. Waste space will change to conserve space. ஸோ அந்த குழந்தைங்க வந்து அங்கே உட்காந்து விளையாடுறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ இடம் தாராளமாக வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. காம்ப்ரமைஸ் குவாலிட்டி will turns into improve quality. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம போய் உட்காந்து அந்த குழந்தை படிக்கணும்னா அதோட அவுட்புட் தரம் வந்து உயர்ந்திருக்கும். ஸோ the quality will improve. காம்ப்ரமைஸ் எக்யூப்மெண்ட் டு ப்ரிசர்வ் எக்யூப்மெண்ட். ஸோ அந்த குழந்தைக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், கால்குலேட்டரோ ஒரு நைட் லேம்போ எது தேவைப்படுதோ அதை போய் சுலபமாக அது எடுத்து பயன்படுத்தக்கூடிய இடத்துல அந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ காம்ப்ரமைஸ் சேஃப்டி வில் பிகம்ஸ் ப்ரொமோட் சேஃப்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அந்த குழந்தைக்கு எந்த அடிபடுறதுக்கோ இல்லை வந்து அதோட சேஃப்டி பாதிக்கிற அளவுக்கு இங்கே எந்த சூழலும் கிடையாது. Hide problems will reveal the problems. ஸோ இந்த சூழலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு பொருள் வந்து உடஞ்சி இருக்குது, இல்லை வந்து அந்த பேப்பர் பண்டல் அங்கே ஒரு பேப்பர் பண்டல் வச்சுருக்காங்க, அந்த பேப்பர் பண்டல் தீண்டு போயிடுச்சு, அதை ரீஃபில் பண்ணும், அப்படி இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே வந்து இது ரிவீல் பண்ணிடும். ஸோ hide problems will reveal problems. So we have seen what are the effects and what are the benefits of this 5S. Now we are going to see who can do this 5S. So 5S யாரெல்லாம் இந்த 5Sஐ பண்ணலாம். ஸோ ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இந்த 5Sஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். கார்பெண்டர், ஸோ கார்பெண்டர் கேன் ஆல்சோ டூ அ 5S. நர்ஸ் ஒர்க்கிங் இன் தி ஹாஸ்பிட்டல்ஸ் கேன் ஆல்சோ யூஸ் திஸ் 5S கான்செப்ட். நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல் கேன் ஆல்சோ யூஸ் திஸ் 5S. அண்ட் ஃபைனலி இட் இஸ் யூ, ஈச் இண்டிவிஜுவல், தனிப்பட்ட நபர், ஒரு நபரால் இந்த 5S கான்செப்டை ஃபாலோ பண்ணலாம். இட் இஸ் அ வெரி ப்ராக்டிக்கல் கான்செப்ட், இட் இஸ் வெரி ஈஸி and you can follow this in. It is not been classified or defined that this can be followed or practiced only for a certain set of groups. ஒரு தொழிற்சாலையில் மட்டும்தான் இதை பயன்படுத்தலாம், இல்லை ஒரு மருத்துவமனையில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலாம், ஒரு பள்ளிக்கூட வளாகத்தில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணலான்னு எந்த கிளாஸிஃபிகேஷனும் இது கிடையாது. ஈச் இண்டிவிஜுவல் கேன் யூஸ் திஸ் கான்செப்ட் இன் இஸ் டெய்லி லைஃப். ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையில் இந்த 5S கான்செப்டை நம்ம பின்பற்றலாம். ஸோ நம்ம வந்து இந்த 5Sல 5 வழிமுறைகள் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ 5 steps are involved. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சரி மீன்ஸ் சார்ட். தமிழில் அதை நம்ம என்ன சொல்லணும்னா வகைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்ன சார்ட், ரொம்ப வந்து புதுசாக இருக்குது இந்த டெர்மினாலஜி. இது வந்து நம்மளுக்கு புதுசே கிடையாது. நம்ம முன்னோர்களாக காலகாலமாக வந்து பின்பற்றிய ஒரு விஷயம்தான் போகி.
ஸோ போகியில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் என்ற ஒரு அற்புதமான கொள்கையை வந்து நம்ம பின்பற்றுவோம். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து க்ளீன் பண்ணி தேவையில்லாத பொருளை வந்து நம்ம அகற்றுவோம். ஸோ அந்த கான்செப்ட் தாங்க ஜாப்பனீஸில் சார்ட் அப்படின்னு டேர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 5S இஸ் சார்ட். ஸோ வாட் இஸ் சார்ட்? டிட்டர்மைன் வாட் யூ நீட் அண்ட் ரிமூவ் எவ்ரிதிங் எல்ஸ். ஸோ நீங்கள் முடிவெடுங்க அந்த இடத்துல என்ன பொருள் இருக்கணும் இருக்கக்கூடாது. ஸோ எந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுது, தேவையுள்ள பொருளை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத பொருளை நம்ம அகற்ற வேணும். யூ ஹாவ் டு ரிமூவ் எவ்ரிதிங் எல்ஸ் விச் இஸ் நாட் நீடட். So what is this sort? So how do you do this sort? Sort, as I told you earlier, it is removing the unnecessary things. So some people think sort is rearranging things. ஒரு இடத்துல வந்து ஒரு பொருளை ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கிறது பேர் சார்ட் கிடையாது. ஸோ நம்ம தேவையுள்ள பொருள் தேவையற்ற பொருள் என்று நம்ம வகைப்படுத்தி அதில் இருக்கும் தேவையற்ற பொருளை நம்ம அகற்ற வேண்டும். ஸோ அதுக்கு பேர் தான் சார்ட். ஸோ சார்ட் இஸ் நத்திங் பட் rearranging the items in your workspace. It means separating the necessary from the unnecessary and keeping only the necessary. So next comes why. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை ஏதாவது நம்ம செய்யணும்னு சொன்னால் நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணம் வந்து ஏன், வை. ஸோ எல்லாருக்கும் அந்த கேள்வி எழும், எதுக்கு நான் இதை பண்ணணும். ஸோ வை ஐ ஹாவ் டு டூ திஸ். ஸோ your work area is crowded and hard to work in. ஸோ நம்ம ஒரு புகைப்படத்தில் பார்த்தோம், பொருள் வந்து அங்கங்கேயுமா இறஞ்சி கிடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம போய் வந்து ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ நம்ம தேடணும். ஸோ இட் பிகம்ஸ் யுவர் டாஸ்க் வெரி டீடியஸ். ஸோ யூ வில் ஃபைண்ட் டிஃபிகல்ட்டி டு ஒர்க் இன் தட் சச் என்விரான்மெண்ட். ஸோ இஃப் த ஒர்க் ஏரியா இஸ் க்ரௌடட், it is hard to work in. Time is wasted for looking things which is needed. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எந்த பொருள் எந்த இடத்துல இருக்குன்றது தேடுறதுக்கே நம்மளோட நேரத்தை நம்ம அதிகமாக செலவிட நேரிடும். Untidiness hides other problems. ஸோ அந்த இடம் வந்து சுத்தமாக இல்லை, க்ளீனாக இல்லைன்னா மற்ற பிரச்சனையிலேருந்து அதை வந்து நம்மளை வந்து மறைக்கப்படுது. And things thrown around becomes an obstacle and sometimes it may hurt the individual. ஸோ பொருள் அங்கங்கே இறஞ்சிருக்குன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கும். நம்ம குழந்தைகளோ இல்லை நம்ம நடக்கும் போதே தவறி கீழே விழ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இட் வில் ஹர்ட் அஸ். ஸோ வை வி ஹாவ் டு டூன்னு பார்த்தோம். இப்போ நான் ஹவு டு வி ஹாவ் டு டூ சார்ட். இந்த சார்ட்ன்ற விஷயத்தை நம்ம எப்படி, இந்த வகைப்படுத்துதல் என்ற விஷயத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும். ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் ஐட்டம். ஸோ ஒரு இடத்துல ஒரு பொருள் நம்ம வைக்கிறோன்னா அந்த பொருள் ஏன் அங்கே இருக்கணும், வாட் இஸ் த யூஸ், அதன் தேவை என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆய்வு கூறணும். when was this item last used. ஸோ அந்த பொருள் எப்போ நம்ம கடைசியாக வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சார்ட் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் why we have to do sort. So now how we are going to do this sort. So what is the purpose? When was this item last used? So how frequently it is used. So எத்தனை தடவை நம்ம அந்த பொருளை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ how frequent we are and who uses it. ஸோ யார் அந்த பொருளை பயன்படுத்துகிறாங்க. ஸோ யாருக்கு உரிய தேவைக்காக அந்த பொருள் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. Does it really need to be here. அந்த பொருள் அந்த இடத்துல தான் வச்சு ஆகணுமா, அந்த பொருள் அந்த இடத்துலேருந்து அகற்றிட்டா ஏதாவது பிரச்சனை வருமா, இல்லை there will be any effect when you remove such items. So when you have a doubt, you have to throw it out. ஸோ இந்த கேள்வியெலாம் கேட்கும் போது உங்களுக்குள்ளே வந்து ஒரு டவுட் எழுது, இல்லை இந்த கேள்விக்கு உங்களுக்கு அந்த பதில் வந்து நோ, அந்த பொருள் தேவையில்லை, இட் இஸ் a no to us. Then what you have to do, you have to throw it out. You do not need such items in your workspace. So red tag technique. In some industry, when they do sort, they follow this technique. It is called a red tag technique. Even this, it is not new to us. ஸோ நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு விஷயம்தான். ஸோ நம்ம எல்லார வீட்டிலையும் வந்து பரணை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், லாஃப்ட். ஸோ அந்த லாஃப்டில் என்ன மாதிரி பொருட்கள் வைப்பாங்கன்னா, நம்மளுக்கு அடிக்கடி தேவைப்படாத பொருட்கள், அதாவது பண்டிகை காலங்களில் இல்லை வந்து வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும் போது மட்டும் தேவைப்படுற பொருட்கள் வந்து சிலது இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொருட்களை என்ன பண்ணுவாங்க, இந்த லாஃப்டில் வைப்பாங்க, இந்த பரணையில் வைப்பாங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி வந்து அதை பயன்பாட்டுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதே தான் இந்த ரெட் டேக் டெக்னிக்கும். ஆஃபீஸ்லேயும் இல்லை இண்டஸ்ட்ரியிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா,
தேவையில்லாத பொருட்கள், அதாவது அவங்களுக்கு வந்து அந்த பொருளோட தேவை முடிந்து இருக்கலாம், இல்லை அந்த பொருள் வந்து பழுதடைஞ்சிருக்கலாம், இல்லை அந்த பொருள் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாத பொருள், இட் இஸ் நாட் நீட் டு பி த. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த இடத்துல இருந்து அந்த பொருள் வந்து தேவையில்லை அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரீசேல் இல்லை ஸ்கிராப், இல்லை வந்து எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு மாற்றி வச்சுருவாங்க. ஸோ அந்த டெக்னிக் தான் ரெட் டேக் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் நியூ டு அஸ், வி ஹவ் ஆல்ரெடி ஃபாலோயிங் திஸ் டெக்னிக் இன் அவர் ஹோம்ஸ். ஸோ ரெட் டேக் டெக்னிக் இஸ் ஐட்டம்ஸ் ஆர் டேக் டு பி எலிமினேட் வாட் இஸ் unneeded or does not belong in your workspace. So items are then moved to a red tag area. This area holds the tag items for a specific length of time, and if the item is not needed, and then the item can be disposed from the red tag area. So how do we do this red tag technique? They follow certain procedures how to do. First you have to identify அந்த இடத்துல இருக்கிற தேவையற்ற பொருள், இல்லை அந்த தேவை முடிஞ்சிருச்சு, இல்லை அந்த பொருள் வந்து பழுதடைஞ்சிருச்சு. ஸோ யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை அந்த மாதிரி பொருள் என்னென்ன இருக்குது, நம்ம சுற்றி அந்த மாதிரி பொருள் என்னென்ன நம்ம வச்சுருக்கோம். ஐடென்டிஃபை unnecessary, unneed or misplaced item. So what they do when they determine something it is not needed, so they will ask certain questions as I told you earlier. If the item has a use in this work area. ஸோ நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவையில்லைன்னா அதை நம்ம மட்டும் முடிவெடுக்க மாட்டோம். ஸோ வீட்டில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களாம் நம்ம கேட்போம் இந்த பொருள், ஏன்னா உங்களுக்கு அது உபயோகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்கு அது வந்து மிகவும் பயன்பாட்டுக்குள்ளதாக இருக்கும். ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, ஸோ யூ ஹேவ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ இஃப் த ஐட்டம் ஹேஸ் அ யூஸ் இன் திஸ் ஒர்க் ஏரியா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பொருள் இருக்கிறதுக்காக அவசியம் ஏதாவது இருக்கா. If it is needed, how often it is used and by which person. ஸோ அந்த பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா எவ்வளோ ஆஃபனாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அடிக்கடி அதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோம், அது யாரால் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அந்த கொஸ்டினை வந்து நம்ம கேட்கணும். த ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூசேஜ், ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம். இஃப் த ஐட்டம் இஸ் ரிமூவ்ட், வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் அண்ட் will it really matter. ஸோ அந்த பொருளை அந்த இடத்துலேருந்து நம்ம அகற்றிட்டோன்னா ஏதாவது எஃபெக்ட் இருக்கா, அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அந்த இடத்துல அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். ஸோ இந்த கேள்வி அனைத்துக்கும் நோ அப்படின்ற ஒரு ரிப்ளை வந்துச்சுன்னா தென் வாட் தே டூ, தே ஃபில் அ டேக். ஸோ அந்த பொருளில் ஒரு டேகை வந்து அவங்க கட்டிட்டு அந்த டேக்கில் ஒரு டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க. அதாவது இந்த பொருள் வந்து தேவையற்ற பொருள், இல்லை இந்த பொருள் வந்து பழுதடைஞ்சிருச்சு, இந்த பொருள் வந்து ஒரு 3 months கழித்து நம்மளுக்கு தேவைப்படும், ஒரு டைம்லைன் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்டோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் அந்த ரெட் டேக்ல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பொருள் அந்த ரெட் டேக் அப்படின்னு லேபிள் பண்ணிவிட்டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட் யூ டூ, தே மெயின்டைன் அ ரெட் டேக் ரெஜிஸ்டர். ஒரு ரெஜிஸ்டரில் வந்து எந்தெந்த பொருளை அவங்க வந்து ரெட் டேக் அப்படின்னு அவங்க டேக் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை எழுதுவாங்க. ஸோ எந்த இடத்துலேருந்து அந்த பொருள் எடுக்கப்பட்டது. ஸோ இஃப் யூ சி இன் இண்டஸ்ட்ரீஸ் யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஒர்க்கிங். யூ ஹேவ் அன் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், யூ ஹேவ் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், யூ ஹேவ் யுவர் மெம்பர் ரிலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க வந்து எந்த இடத்துலேருந்து அந்த பொருளை எடுத்தாங்க, எந்த டிபார்ட்மெண்ட் எந்த பிரிவுலேருந்து அந்த பொருளை எடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயிலை அவங்க அதில் மென்ஷன் பண்ணுவாங்க, ரெஜிஸ்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க. So once they maintain the register, entry the details in the register, they will move the items to the red tag area. So நான் உங்களுக்கு சொன்னேன்ல, நம்ம வீட்டில் வந்து லாஃப்ட் இருக்கிற பரணை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரெட் டேக் ஏரியான்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெட் டேக் அப்படின்னு லேபிள் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் அந்த ஏரியாவுக்கு அவங்க மூவ் பண்ணுவாங்க. அதாவது அதை பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஸ்டோர் மாதிரி இருக்கும். அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் எல்லா பிரிவுகள்லேருந்தும் அங்கே தேவைப்படாத ஐட்டத்தை அங்கே தான் வந்து வச்சுருப்பாங்க. So after a specific period of time, if the item is still not used, they will remove the same. ஸோ நான் உங்களுக்கு முன்னே சொன்ன மாதிரி தான் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த பொருளோட தேவை இல்லை அப்படின்னா அந்த பொருளை வந்து அந்த இடத்துலேருந்து அகற்றுவாங்க. ஸோ அதை ரீசேல் பண்ணுவாங்க, இல்லை ஸ்கிராப் பண்ணுவாங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது பிரிவுக்கு அந்த பொருள் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல அந்த பொருளை அங்கே வைப்பாங்க. ஸோ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் எப்படி ரெட் டேக் எப்படி சார்ட் பண்ணுவாங்க பார்த்தோம். இப்போ நம்ம வீடுகளில் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5Sன்றது யார் வேணாலும் பின்பற்றலாம். ஸோ நம்ம வீடுகளில் நம்ம எப்படி இந்த 5S என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதில் முதல் படி சார்ட். எப்படி நம்ம சார்ட் பண்ணுவோம். ஸோ we are going to give a few ideas how do you do a 5S sorting in home. Throw away, sell or give away everything you haven't used in the past 3 months.
ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளில் வந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்ன வரைக்கும் எந்த பொருள் நம்ம வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குமோ அந்த மாதிரி பொருளை வந்து நம்ம லிஸ்ட் எடுக்கணும். அதாவது இட் ஷுட் பி அ குரூப் ஒர்க். வீட்டில் இருக்கிற அனைவரும் வந்து இதில் கலந்து ஆலோசிச்சுட்டு இந்த முடிவை எடுக்கணும். ஸோ தே வில் டூ அ பிரெயின் ஸ்டார்மிங். அதாவது நம்ம வந்து அந்த பிரெயின் ஸ்டார்மிங் சொல்ல, அதாவது எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குது. இப்போ ஒரு பெட்ரூமாக எடுத்துக்கலாம். பெட்ரூமில் என்னென்ன பொருள் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு ஆய்வு பண்ணணும். ஸோ அந்த பொருளை வந்து எது எது தேவைப்படுது. நான் உங்கள்கிட்ட சொன்னல ஒரு 4 கேள்விகள் கேட்கணுன்னு. அது யூசேஜ், அது ஃப்ரீக்வன்சி, அது ரிமூவ் பண்ணிட்டா வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கா. ஸோ அந்த கேள்விகளை நீங்களே வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கணும். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட நீங்கள் வந்து அதை கேட்டுக்கணும். ஸோ அதுக்கு இல்லை, இது வந்து தேவையில்லை அப்படின்ற நீங்கள் யோசிக்கிற பொருளை நீங்கள் அதை விட்டுறலாம், ரீசேல் பண்ணிடலாம். இல்லை யூ கேன் டொனேட் இட் டு சம்மன். அது வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பொருள் வந்து மற்றவர்களுக்கு ரொம்ப தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை டொனேட் பண்ணிடலாம். இல்லை உடஞ்சி போச்சுன்னா அதை த்ரோ இட் அவே இன் அ டஸ்ட்பின். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தட் யூ ஹாவ் டு டிட்டர்மைன் வாட் ஆர் த திங்ஸ் இஸ் அவைலபிள். Do a group discussion or do a brainstorming among your family members and identify what are the items that has been not used for past 3 months. Throw it away or sell it away. Get rid of all things you don't like but are keeping for emotional reasons. எந்த காரணமும் இருக்காது, நீங்கள் அதை யூஸே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் ஒரு இமோஷ்னல் பாண்டிங் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில தாய்மாக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தை வந்து போட்ட முதல் ட்ரெஸ், இல்லை யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு அந்த நோட் புக், இல்லை ஃபஸ்ட்டு பென் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் ரீசனுக்காக அந்த பொருளை வந்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பொருள் நம்ம வீட்டை சுற்றி இருக்கும். சும்மா நீங்கள் போய் ஒரு ரவுண்ட் போய் பார்த்துட்டு வாங்களேன், உங்கள் வீட்டில் வந்து என்னென்ன பொருள் அந்த மாதிரி இருக்குன்னு. அதை வந்து யாருமே அதை வந்து தொற்றுக்க கூட மாட்டோம், நம்ம யூஸே பண்ணியிருக்க மாட்டோம், ஏதோ ஒரு பறனை மேலே கிடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் ரீஸ்க்காக, ஒரு சென்டிமெண்ட் பாண்டிங்காக நீங்கள் சில பொருட்களை உங்கள் வீட்டில் வச்சுருந்தா அந்த பொருளை அந்த இடத்துலேருந்து அகற்றணும். ஸோ வாட் இஸ் த நீட்? அதுக்கு எந்த நீடும் கிடையாது, அதுக்கு எந்த யூசேஜும் கிடையாது. சும்மா உங்கள் இடத்த தான் அதை அடிச்சுக்க போகுது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த இடத்த வேறு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்ட் ரீசனுக்காக நீங்கள் வச்சுருக்க பொருள் எல்லாமே நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கிவ் இட் அவே. ஸோ கெட் ரிட் ஆஃப் ஆல் திங்ஸ் யூ டோன்ட் லைக் பட் ஜஸ்ட் கீப்பிங் இட் ஃபார் அன் எமோஷ்னல் ரீசன்ஸ். Organize your home environment in a way that you can easily get things done. ஸோ ஒரு பொருள் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக போய் எடுக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ எல்லா பொருளும் ஒரே இடத்துல வச்சுட்டு இங்கே அங்கே உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படணும் அந்த பொருளை அந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு என்னென்ன பொருள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு இடத்துல, ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸு. ஸோ இங்கிலீஷில் வந்து ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ், கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பொருளை வந்து ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரேராக வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுற பொருளை வந்து கோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வகைப்படுத்தி அந்த பொருளை அதன் தேவைக்கு ஏற்ப இடத்துல நீங்கள் வந்து அடுக்கி வைக்கணும். ஸோ கீப் and organize your home environment in a way that can easily access things. Simplify your lifestyle and become a minimalist. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவை இல்லைனாலும் சில பொருட்களை நம்ம வாங்கி வச்சுருப்போம். ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வாங்கி வச்சுருக்காங்க, இல்லை வந்துட்டு சும்மா இது எப்பயாவது தேவைப்படும் போது அந்த பொருளை வாங்கலை, இல்லை எப்பயாவது தேவைப்படும், இல்லை வந்து ஆடம்பரத்துக்காக நிறைய பொருளை வந்து சில வீட்டில் வந்து வாங்கி குவிச்சு வச்சுருப்பாங்க. அதன் பயன்பாடே இல்லாமல் இருக்கும், சும்மா வந்து அது அப்பப்போ தூசி தட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை சிம்பிளாக லீட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கி பயன்படுத்த நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின்டான லைஃப் ஸ்டைலை நீங்கள் லீட் பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை யுவர் லைஃப் ஸ்டைல் அண்ட் பிகம் அ மினிமலிஸ்ட். ஆடம்பரத்துக்காக பொருள் வாங்காமல் தேவைக்கான பொருளை மட்டும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும். ஸோ திஸ் இஸ் 5Sல ஃபஸ்ட்டு ஸ்டெப் சார்ட். ஸோ அடுத்த 4 ஸ்டெப்ஸ் சரி, அதாவது செட் இன் ஆர்டர், சஸ்டெயின், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், இந்த மாதிரி அடுத்த 4 ஸ்டெப்பு வந்து இனி வரும் எபிசோடில் நான் உங்களுக்கு வந்து விரிவாக நான் உங்களுக்கு கூறுறேன். ஸோ நவ் இட் இஸ் டைம் ஃபார் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நான் வந்து 5S சார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு விரிவாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உதாரணத்துக்கு கிச்சன் எடுத்துக்கோங்க. ஸோ வீட்டில் வந்து மெயினாக கிச்சன்ற ஒரு அறை வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் கிச்சன் எடுத்து நான் சொன்ன இந்த சார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ உங்கள் கிச்சனில் போய் ஒரு ஆய்வு பாருங்கள், உங்கள் பெற்றோர்களோட ஹெல்ப்போட எந்தெந்த பொருள் இருக்குது கிச்சனில், எது தேவை உள்ள பொருள், எது தேவையற்ற பொருள் அப்படின்ற ஒரு ஆய்வை நீங்கள் மேல் பாருங்கள். ஆய்வு பண்ணி ஃபஸ்ட்டு அந்த கிச்சன் எப்படி இருந்தது, ஒன் ஸ்டாண்ட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ பிஃபோர், ஸோ அந்த பிளேஸை நீங்கள் வந்து சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஃபோர் எப்படி ஒரு இமேஜ் இருந்ததோ அந்த பிஃபோர் இமேஜும் நீங்கள் சார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஒரு இமேஜ், ஸோ ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு இமேஜ், பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற ஒரு இமேஜை நீங்கள் கேப்சர் பண்ணி அதை எங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி srmjvtqm@gmail.com. நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், srmjvtqm@gmail.com என்ற இமெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு ஆக்டிவிட்டி. ப்ளீஸ் கெட் இன்வால்வ் இன் இட் வித் யோர் ஹெல்ப் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். உங்களுக்கு பெற்றோர்களோட உதவியும் உங்களுக்கு எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த ஷார்ட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எங்களுக்கு அதுக்கேற்ற புகைப்படங்களை அனுப்புங்க. தேங்க்யூ.